பாகிஸ்தான் vs இந்தியாங்க. இந்த வேர்ல்டு கப் மூணாவது மேட்ச், அதாவது வேர்ல்டு கப் மூணாவது மேட்ச்சு பாகிஸ்தான் vs இந்தியா லீக் மேட்ச். வேர்ல்டு கப் மூணாவது லீக் மேட்ச் செம பயங்கரமா போயிடுச்சு மேட்ச்சு. தெரியல, பேக் தானே ஜெயிச்சிடும் நினைச்சாங்க. அந்த மாதிரி போலிங்ல கலக்குனாங்க பாகிஸ்தானு. ஆனா இந்தியா விடல அந்த ஒரு இத விடாம அடிச்சு நொறுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் இந்தியா. அந்த அளவுக்கு இந்த மேட்ச் பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா இப்ப சிக்ஸஸ் மட்டும்தான் காமிக்கிறாங்க. வெறும் இவங்க சிக்ஸஸ் மட்டும்தான், கொஞ்சம் ஒரு 2-3 4 அடிச்சுப்பாங்க. ஒரு 2 4 தான் அடிச்சுப்பாங்க. மற்ற இதெல்லாம் 6 தான். விக்கெட்டும் எங்களுக்கு நிறைய வந்துச்சு, தவிர ரன்ஸ் ரொம்ப போயிடுச்சுங்க. பாகிஸ்தான் செம்மையா பயங்கரமா விளையாண்டாங்க. இன்னும் 9ல் 4 விடல, 4 அடிக்கல, 6 தான். நாங்க 6 அடிக்கல, 4 தாங்க வெறும். இன்னும் 9 லீக் மேட்ச்ல 3 மேட்ச் முடிஞ்சிச்சுன்னா இன்னும் 7 மேட்ச் இருக்கு. 7 மேட்ச் இருக்கு. இன்னமும் பயங்கரமா இருக்கும். 7 மேட்ச் பயங்கரமா இருக்க போது. ஸ்ரீலங்கா இப்போ பங்களாதேஷ், அதுக்கப்புறமா நியூசிலாந்து இருக்கு, இங்கிலாந்து இருக்கு, அதுக்கப்புறமா ஸ்ரீலங்கா இருக்குங்க. அதுக்கப்புறமா இவங்க இருக்காங்க, யாரு, சவுத் ஆப்பிரிக்கா. அதுக்கப்புறமா லாஸ்ட் டீமா நெதர்லாண்ட்ஸ் இருக்காங்க. நெதர்லாண்ட்ஸ் கூட விளையாட்ட செமிஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ் அந்த மாதிரி இருக்கும் மேட்ச். ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கும் மேட்ச். இப்போதைக்கு ரொம்ப பயங்கரமா தான் போயிட்டு இருக்கு மேட்ச். இந்தியா ஆரம்பத்துல நல்லா விளையாண்டாங்க. ஆனா பினிஷிங்ல தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க இந்தியா. பினிஷிங்லயும் நல்லா விளையாண்டிருந்தா ஜெயிச்சிடலாம், ஒரு விக்கெட்டும் இல்லை காமல். ஆனா பினிஷிங்ல கொஞ்சம் சொதப்பினால விக்கெட் ஜெயிச்சாங்க இந்தியா. தவிர மற்றபடி இந்த மேட்ச் பெரிய ஒரு வின் கிடைக்குதுங்க. இது மூலமா பிளேஸ் டேபிள் ஃபர்ஸ்ட் பிளேஸ பிடிச்சுக்கோங்க. இதன் மூலமா இந்தியா இதன் மூலமா ஃபர்ஸ்ட் பிளேஸ பிடிச்சுக்காங்க பிளேஸ் டேபிள்ல. விக்கெட் ரொம்ப விட்டாங்க இந்தியா. அந்த விக்கெட் விடாம இருந்தா இதா இருக்கும், நல்லா இருக்கும். இதை எதிர் டீம் சாதகமா யூஸ் பண்ணிப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், விக்கெட்ஸ விடக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். விக்கெட்ஸ விடக்கூடாது அவ்வளோவா. ஆனாலும் பெண்டாஷிக்கா வின் பண்ணிட்டாங்க இந்தியா. ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லாம. பால்ஸ் கொஞ்சம் இதை பண்ணி போடுறாங்க, கொஞ்சம் தடுமாறி போடுற மாதிரி தெரியுது இந்தியாவுக்கு. மேன் ஆஃப் த மேட்ச் இவ தாங்க.